11th standard subject chemistry unit first unit lesson வேதியியலின் அடிப்படை கருத்துக்கள் மற்றும் வேதி கணக்கீடுகள். இந்த லெசனில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது விகித சிதைவு வினைகள். ஸோ பொதுவாக நம்ம ஆக்சிஜனேற்றம் ஆக்சிஜன் ஒடுக்கம் இதனுடைய ரியாக்ஷன் பார்த்துட்ருக்கோம். அதன்படி அடுத்து பார்க்க போகிறது விகித சிதைவு வினைகள், டிஸ்ப்ராப்பனேஷன் ரியாக்ஷன் சொல்லுவோம். சில ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினைகள் ஒரே சேர்மம் ஆக்சிஜனேற்றம் மற்றும் ஆக்சிஜன் ஒடுக்கம் இரண்டுக்கும் உட்படுகிறது. பொதுவாக லாஸ்ட் கிளாஸ் நம்ம இணையும் வினைகள், சிதைவு வினைகள் பார்த்தோம், அப்புறம் இடப்பெயர்ச்சி வினைகள் பார்த்தோம். அதே போல் அந்த வரிசையில் பார்க்குறது விகித சிதைவுன்னு சொல்லுவோம். விகித சிதைவு விகிதம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தெரியுது ஒரே சேர்மத்தில் இருக்கிற ஒரே அணு வெவ்வேறு வடிவங்களில் ப்ராடக்ட் தரக்கூடியதாக அமைந்திருக்கு. அதன்படி பார்க்கும்போது ஒரு சேர்மத்தில் இருக்கிற ஆக்சிஜனோ அல்லது வேறு ஏதாவது ஒரு ஆட்டமோ ஆக்சிடேஷன் நம்பரில் ப்ராடக்ட் தரும்போது வெவ்வேறு விதமான ஆக்சிடேட் நம்பரை பெற்றுக்கின்றதை நாம் சொல்லலாம். ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஹைட்ரஜன் பெராக்சைடு. இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடில் ஆக்சிஜனோட வேலன்சி அப்படின்னு பார்த்தோம்னா -1. ஏன்னா 2 ஹைட்ரஜன் சேர்ந்துருக்கு, 2 ஆக்சிஜன் சேர்ந்துருக்கு. அப்போ ஒவ்வொரு ஆக்சிஜனுக்கும் -1 இருக்கும் பட்சத்தில் தான் அந்த 2 ஹைட்ரஜனுக்கும் +2+ நியூட்ரல் ஆகும். எனவே இங்கே ஆக்சிஜனோட ஆக்சிஜனேற்ற எண் -1. இது ஆக்சிஜனேற்றம் அடையதாக கருதுனோம்னா எலக்ட்ரான் இயக்குதுன்னு அர்த்தம். ஸோ இயந்து நமக்கு ஆக்சிஜன் மூலக்கூறு தருது. அப்போ ஒவ்வொரு எலக்ட்ரான் இழந்து ஆக்சிஜன் சேர்ந்து ஆக்சிஜன் மூலக்கூறை தந்திருக்கு. அதுவே ஆக்சிஜன் இன்னொரு எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணுறதுன்னு வச்சுங்க. இப்போ ஒரு ஆக்சிஜன் கொடுக்குற எலக்ட்ரானை இன்னொரு ஆக்சிஜன் அக்செப்ட் பண்ணுது, ஏற்றுக்கொள்ளுதுன்னா அது ஆக்சிஜன் ஒடுக்கம். அப்போது ஆக்சிஜன் எலக்ட்ரான் எடுத்ததுனால அந்த -1 இங்கே சேர்ந்ததுனால -2 மாறுது. இப்போ ஒரே சேர்மத்திலிருந்து ஒரு ஆக்சிஜன் நியூட்ரல் மாலிகுலாகவும் நடுநிலை அணுவாகவும் மூலக்கூறாகவும் இன்னொரு ஆக்சிஜன் இன்னொரு எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ண அயானாகவும் மாறுகிறது. இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், விகித சிதைவு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதனுடைய கண்டினியூவாக இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். கொடுத்துருக்காங்க பாருங்கள். குளோரின் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடோடு ரியாக்ட் பண்ணும்போது பொட்டாசியம் குளோரைடு பொட்டாசியம் குளோரேட் இந்த 2 விதமான குளோரின் கொண்ட காம்பவுண்ட் தருது, குளோரின் கொண்ட சேர்மங்கள். இந்த குளோரின் கொண்ட சேர்மங்களில் என்னென்ன மாற்றங்கள் இருக்கின்றதை இங்கே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குளோரின் நியூட்ரல் மாலிகுல், அதாவது நடுநிலை மூலக்கூறாக இருக்குது. இந்த நியூட்ரல் மூலக்கூறு Cl2 0 ஆக்சிஜனேட் நம்பரை பெற்றிருக்கு. அடுத்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடில் பொட்டாசியத்துக்கு +1 OHக்கு -1 இருக்கும். இப்போ இதோட ரியாக்ட் ஆகும்போது ஒரு பக்கம் பொட்டாசியம் குளோரைடு தருது, இன்னொரு ப்ராடக்ட்டு பை ப்ராடக்டாக பொட்டாசியம் குளோரேட் தருது, கூட H2Oவாக ரிமூவ் ஆகுது. இப்போ நம்ம குளோரினுடைய ஆக்சிடேஷன் நம்பரை கன்சிடர் பண்ணுவோம். அதன்படி பார்க்கும்போது குளோரின் இங்கே 0 வேலன்சி, ஏன்னா குளோரின் மாலிகுலாக இருக்குது, அதனால் அது 0 வேலன்சி. பொட்டாசியம் குளோரைடில் பொட்டாசியத்துக்கு +1 போது இங்கே குளோரினுக்கு -1. அதுவே பொட்டாசியம் குளோரேட்டில் 3 ஆக்சிஜனுக்கும் ஒவ்வொரு ஆக்சிஜனுக்கும் 2 மைனஸ் நம்ம கன்சிடர் பண்ணோம்னா 3 × -2 பார்த்தீங்கன்னா 3 × -2 போது என்ன ஆகுதுன்னா நமக்கு -6 கிடைக்குது. இந்த -6 பொட்டாசியம் 1 +1 போக மிச்சம் இருக்கிற -5 குளோரின் +5 நியூட்ரல் பண்ணோம். அப்போ குளோரினுக்கு -1 +5 2 விதமான ஆக்சிடேஷன் நம்பர் கிடைக்குது ப்ராடக்டில். இதுதான் நம்ம விகித சிதைவு அப்படின்னு சொல்கிறோம், டிஸ்ப்ராப்பர்ஷன் ரியாக்ஷன் சொல்கிறோம். அடுத்து பார்க்க போகிற ரியாக்ஷன் எலக்ட்ரான் பரிமாற்ற திறன் வினைகள், காம்படிட்டிவ் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரியாக்ஷன். ஸோ இந்த காம்படிட்டிவ்னும் போது எலக்ட்ரான் எது பரிமாறக்கூடிய திறன், அந்த எபிலிட்டி சொல்கிறோம் இல்லையா, அந்த திறன் பெற்றிருக்கோ அதை பயன்படுத்தி நாம் இந்த ஆக்சிஜனேட் எண்ணை கண்டுபிடிக்கிறோம் அல்லது அதனுடைய தன்மைகளை நம்ம ஆராய்ந்தறிகிறோம். அதன்படி பார்க்கும்போது தாமிர சல்பேட் கரைசலிருந்து தாமிரத்தை நம்ம துத்தநாக இடப்பெயர்ச்சி செய்வதை உலோக இடப்பெயர்ச்சி வினைகள் நாம் கண்டறிந்தோம். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இடப்பெயர்ச்சியில் உலோக இடப்பெயர்ச்சின்னு ஒன்று இருந்தது. அதில் நம்ம என்ன பண்ணுவோம், துத்தநாக கரைசலில் இருக்கிற அந்த அதாவது தாமிரத்தாக்கிட்ட துத்தநாக கரைசலுக்கு என்ன பண்ணுவோம், இடப்பெயர்ச்சி அடையக்கூடிய ரியாக்ஷன் பார்த்தோம். அதே நம்ம எதிர் விகிதமாக, அதாவது அதற்கு எதிர்மாறாக செயல்படுத்த முடியுமானா அது முடியாது. ஸோ அதை பற்றின விஷயங்களை கண்டறி தான் இந்த ரியாக்ஷன் நம்ம பார்க்குறோம். அதன்படி பாருங்கள், துத்தநாக சல்பேட் கரைசல் ஒரு கலனை எடுத்துக்கொண்டு தாமிரத்தகட்டினை அக்கரைசல் வைக்கவும்
தாமிரமானது துத்தநாக சல்பேட் கரைசலிருந்து துத்தநாகத்தை இடப்பெயர்ச்சி செய்திருக்குமாயின் காப்பர் ப்ளஸ் அயனிகள் கரைசலில் இருந்திருக்க வேண்டும். இதன் விளைவாக கரைசல் நீளமாக மாற்றமடைய வேண்டும். ஆனால் இத்தகைய மாற்றங்கள் ஏதும் நிகழ்வதில்லை. எனவே தாமிரம் மற்றும் துத்தநாகம் ஆகிய இரண்டினையும் ஒப்பிடும்போது துத்தநாகமானது எலக்ட்ரானை இயக்கும் தன்மையினையும் தாமிரமானது எலக்ட்ரானை ஏற்கும் தன்மையை பெற்றுள்ளது என்று முடிவு செய்யலாம். இப்போ நம்ம தெளிவாக சொல்ல போனால் காப்பர் சல்பேட்டில் இருக்கிற காப்பர் எலக்ட்ரானை பெறக்கூடிய வாய்ப்பும் துத்தநாக அந்த தகடில் இருக்கிறது எலக்ட்ரானை இயக்கக்கூடிய வாய்ப்பும் பெற்றிருக்கு. இது இயற்கையாக உள்ளது. அதுக்கு மாறாக எலக்ட்ரானை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு காப்பரையும் எலக்ட்ரான் ஏற்கக்கூடிய வாய்ப்பு துத்தநாகத்தை நாம் செய்ய முடியாது. அதுக்கு இது எதிர்மாறாக செயல்படலை இயற்கையிலே. அதே போல் காப்பருக்கு பதிலாக வேறு ஏதாவது அல்லது துத்தநாகத்துக்கு பதிலாக வேறு ஏதாவது எலமெண்ட் இதே போல் செயல்படுதா அப்படின்னு பார்க்க போனால் இன்னொரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. வெள்ளி நைட்ரேட் கரைசலில் தாமிர தகட்டினை வைத்து வினை நிகழ்த்தும் போது சிறிது நேரம் கழித்த பின்னர் கரைசல் மெதுவாகவும் நீல நிறமாகவும் மாறுகிறது. ஆக சில்வர் நைட்ரேட்டில் இருக்கிற அந்த சில்வர் இடப்பெயர்ச்சி அடைய செய்யப்படுகிறது. எதால்? காப்பரால். காப்பர் 2+ அயனி அங்கே உருவாகுது. இதுதான் சொல்லியிருக்காங்க. அதாவது வெள்ளி நைட்ரேட் கரைசல் உள்ள வெள்ளியை தாமிரம் இடப்பெயர்ச்சி செய்கிறது. அப்போ தாமிரம் ஈஸியாக என்ன பண்ணுது? வெள்ளியை இடப்பெயர்ச்சி செய்கிறது. அதனுடைய